குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கு இதோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். ஸோ அப்கமிங்கில் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் எல்லா கோர்சஸ்க்கும் நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூ பேட்சஸில் நீங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு நியூ கோர்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணணும், நெக்ஸ்ட் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆக்சசபிள் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அது போக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஸோ இதுதான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்களும் உங்களோட பாதங்களை பதிய வச்சு உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு லீட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இன்னைக்குத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மால் ஸ்கீம் வந்துட்டு 8 கான்சிக்யூட்டிவ், அதாவது 8 டைம் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கேன், கண்டினியூஸாக. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் அன்சேஞ்சாகவே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு எஸ்எஸ்சி, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, சுகன்யா சம்ரிதிக்கு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு, கிஷான் விகாஸ் பத்ராக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சுகன்யா சம்ரிதிக்கு 8.2%, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.1%, நேஷனல் சீனியர் சர்டிஃபிகேட்க்கு வந்துட்டு 7.17%, கிஷான் விகாஸ் பத்ராக்கு 7.5. ஸோ கிஷான் விகாஸ் பத்ரா எவ்வளோ மந்த்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 115 மந்த்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க மெச்சூரிட்டி பீரியடு. ஸோ அது போக வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 4%, மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு வந்துட்டு 4%ன்னு சொல்லிட்டு 7.4%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எந்த கமிட்டிக்கு கீழே வந்துட்டு ஆக்சஸ் ஆகும் அப்படின்னா ஷியாம்லா கோபிநாத் கமிட்டி. ஸோ ஷியாம்லா கோபிநாத் கமிட்டின்னு சொன்னேன். ஸோ ரிசர்வ் பேங்க்குக்கு, நபார்டுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் கமிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ எந்த கமிட்டி வந்துட்டு ரிசர்வ் பேங்க்குக்கு ப்ளஸ் நபார்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த கமிட்டி வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 60+ வந்துட்டு இருக்கணும். அது போக வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அண்டர் செக்ஷன் 80C கீழே இன்ட்ரெஸ்ட் டாக்ஸசபிள் கீழே ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 4 டேர்ம்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துட்டு லோன் எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஷேர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்க அப்படின்னா 20 lakhs to 1 crore வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கு, ஐபிஓ, எஃபிஓ, இஎஸ்ஓபி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 10லேருந்து 25 லட்சமாக வந்துட்டு பர் இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது போக வந்துட்டு சிஸ்டம் வைடு கேபிட்டல் வந்துட்டு என்டையர் பேங்கிங் சிஸ்டமுக்கும் அப்ளைகபிளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ப்ரிவென்ட் பைபாஸ் லிமிட்டிங்னா என்ன? ஸோ மல்டிபிள் லோன்ஸ் ஒரு பர்சன் வந்துட்டு அவுட் சைடு வந்துட்டு நிறைய பேங்க்ல வந்துட்டு வாங்குறத தடுக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இதோட மோட்டோவாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணுறதுங்கிறதா வந்துட்டு கொண்டு வந்தது தான் பைபாஸ் லிமிட்டிங். ஸோ மல்டிபிள் லோன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் பேங்க்கே வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கிறத வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த பைபாஸ் லிமிட்டிங். அது போக வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ரெகுலேட்டரி சீலிங்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து 50% ஃபிசிக்கல் ஷேரும், டிமேட் ஷேர் வந்து 25% இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆர்பிஐயோட ஆக்ட் எந்த இயர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே 4 வந்துட்டு டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. சுவாமிநாதன் ஜனாகிருஷ்ணன், ரவிசங்கர், ஸ்ரீ சந்திரமுர்மு, பூனம் குப்தா. ஸோ அடுத்து வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குக்கு நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டு பெனால்ட்டி வந்துட்டு போட்டிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 31.8 lakh வந்துட்டு பெனால்ட்டி வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? குருகிராம், ஹரியானாவில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. எம்டிஎன் சிஓ யார்? அனுபத்ரா பிஸ்வா.
ஸோ அடுத்து வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து 2026ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு April 1, 2026 அதுலேருந்து எஃபெக்ட்டுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு நடைமுறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ April 1, 2026லேருந்து இந்த ரூல்ஸ் தான் நம்மளுக்கு அப்ளிகபிள். ஸோ ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்னு 2 இருந்ததை இப்போ டேக்ஸ் இயராகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இயர்ஸ் ரெக்கார்டெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான இயர்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க 10 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்கு. அது போக டேக்ஸ் ரிலீஃப் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே போனால் தான் டேக்ஸு, இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்கள டேக்ஸ் வந்துட்டு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எது அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்துட்டு 3000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா தான் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஹாஸ்டல் அலவன்ஸ் 9000க்கு மேலே வந்துட்டு பர் மந்த்துக்கு போச்சுன்னா தான், அதுக்கு மேலே போச்சுன்னா தான் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேக்ஸு. ஸோ அடுத்து வந்துட்டு எம்ப்ளாயீஸ் கிஃப்ட் வந்துட்டு இது மட்டும்தான் ஆனுவல், மற்றது எல்லாமே வந்துட்டு பர் மந்த்து. ஸோ எம்ப்ளாயீஸ் கிஃப்ட் வந்துட்டு 15,000 வந்துட்டு ஆனுவலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு மீல்ஸ் எக்ஸம்ஷன் வந்துட்டு பர் மீலுக்கு வந்துட்டு 200. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்துட்டு பர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு 15,000 பர் மந்த்லி. இதுவும் மெட்ரோ இல்லைன்னா ஆக்சசபிள் அதர் டிரான்ஸ்போர்ட் கூட இவங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 15,000 மந்த்லி. எது மட்டும் வந்துட்டு ஆனுவலாக சொல்லியிருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் கிஃப்ட் மட்டும் ஆனுவலாக 15,000 வரைக்கும் இதுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹவுசிங்க்கு வந்துட்டு எக்ஸம்ஷன் வந்துட்டு 50% கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த பிளேஸுங்கன்னா ஹைதராபாத், பூனே, அகமதாபாத், பெங்களூர். ஸோ ஏன் இந்த 4 ஏரியாவை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த 4 ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு அதிகம். அப்படின்னா என்ன, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா பணத்தோட அதாவது ஒரு பொருள் நம்ம இங்கே வாங்குறோம், நம்ம வந்துட்டு இருக்கிற பிளேஸில் வாங்குறோன்னா அது 10 ரூபா இருக்குன்னா, அதுவே ஹைதராபாத், பூனே, அகமதாபாத், பெங்களூர்லாம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 4 மடங்கு அதிகமாக ஒரு 50 ஒரு 40 அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு 50% வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு எக்ஸம்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேனிட்டரியாக வந்துட்டு பேன் கார்டு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனிட்டரியாக எதுக்கு மேலே இருந்தால் பேன் கார்டு வேணும் அப்படின்னா 20 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லை எங்கிட்ட பேன் கார்டு வந்துட்டு இல்லை அப்படின்னா ஸோ என்ன வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பண்ணிக்கலாம்னா Form 60 வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 511 ரூல்ஸ் இருக்கும், 333 ரூல்ஸாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்தது யாரு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் தான். 2 டேக்ஸ் இருக்கு, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு. ஸோ இது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸுக்கு கீழே வரும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு கீழே அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸுக்கு கீழே. ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் நியூஸ். இதுக்கு மேலே நம்ம அப்கமிங்கில் இருக்கிறது எல்லாமே பார்க்க வேண்டிய நியூஸ். ஓகேங்களா? ஸோ இர்டாயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே என்ன அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவரியல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு ரெகுலேஷன் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 2026ன்னு. இது எப்போலேருந்து வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா April 1, 2026லேருந்து எஃபெக்ட் வருது. ஸோ இது என்னது ஆக்சுவல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெகுலேஷன், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INDAS அப்படின்னா என்னன்னா இந்தியாவோட அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ ப்ரீவியஸாக இன்சூரன்ஸுக்கு கீழே வந்துட்டு வெவ்வேறு வந்துட்டு அக்கௌண்ட்ஸு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டனாகவே இருந்துச்சு. ஓல்டு வெர்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸே வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு நோட்டில் எழுதுறது, எப்படி அதை வந்துட்டு எடுத்து இது அதோட கண்டினியூஷன் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளோடது எது வந்துட்டு கண்டினியூஷன்னு தெரியாமே வந்துட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ INDAS அதாவது இந்தியா ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ரீஇன்சூரன்ஸு இந்த 4க்குமே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் வந்துட்டு, அதாவது அமெண்ட்மெண்ட்னா என்ன, ஒரு சில நார்ம்ஸ் வந்து திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் தான் இப்போ பார்த்துருக்காங்க. அதோட பேர் தான் ஆக்சுவரியல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெகுலேஷன் 2026. ஸோ இது வந்துட்டு எப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இர்டாய் வந்துட்டு ஹைதராபாத், தெலுங்கானால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சேர்மன் யார் அப்படின்னா அஜய் சேத்து. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் வந்துட்டு இர்டாய் வந்துட்டு 1999. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 1950 கோடி வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 2 மவுண்டன் ரேடார் வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு பில் பண்ணி தராங்க. ப்ரொக்யூர்மெண்ட்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ERDE DRDO இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு சேர்ந்து அவங்களுக்கு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தராங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு ரேடாரு. ஸோ ERDAயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அண்டர் வந்துட்டு டிஆர்டிஓக்கு கீழே இருக்க ஒரு லெபார்டரி தான் வந்துட்டு இந்த ERDA. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்துட்டு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தராங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யாருன்னா BEL, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். யாரோட ஹெல்ப்போட? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 மவுண்டைன் ரேடாரு 1950 கோடிக்கு பண்ணி தராங்க. யார் வந்துட்டு டிசைன் பண்ணி தராங்க? ERDA வந்துட்டு யாருக்கு கீழே வர ஒரு லேபு? எலக்ட்ரானிக்ஸ் அண்டு ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அதோட ஃபுல் ஃபார்மு. DRDOக்கு கீழே வர ஒரு லேபு தான் அது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ரேடாரை வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு பண்ணித்தராங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது INS துர்னாகிரி 3 ஃப்ரண்ட்லைன் டெலிவர் வந்துட்டு நேவல் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. INS சான்சோக்தக், INS அகேரா அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்தியன் நேவிக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ GREனா கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்துட்டு 3ஐயும் வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு டைமாக நேவல்லையே வந்துட்டு 3 நேவல் பிளாட்ஃபார்முக்கு கீழே வந்துட்டு ஷிப்பை வந்துட்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. துர்னாகிரி, சான்சோதக், அகாரா. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இந்த துர்னாகிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் 17A கீழே வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு கைடட் மிசைல் ஃபிரிகேட்டு. ஸோ இதில் வந்துட்டு டீசல் கேஸ் டர்பைன் வந்துட்டு இது வந்துட்டு அதில் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. டீசல் கேஸ் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு INS சான்சோதக் வந்துட்டு அதாவது 4th அண்டு சர்வே வெசல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு INS அக்ரா வந்துட்டு ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சாலோ வாட்டர் கிராஃப். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதில் 3 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 3 என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. துர்னாகிரி, சான்சோதக், அகாரா. இந்த 3ஐயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு ஒட்டுக்கா வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு துர்னாகிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே வர ஒரு 2வது மிசைல் ஃபிரிகேட் கைடட் பவர் பண்ண ஒரு டீசல் அண்டு கேஸ் டர்பைன் கொண்டது. அடுத்து INS சான்சோதக் வந்துட்டு 4வது ஃபைனல் சர்வே வெசல்னு சொல்லுவாங்க. இது பெருசாக இருக்கும், லார்ஜாக இருக்கும். INS அகாரா வந்துட்டு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் சாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக GRC, அதாவது கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு 118 வார்ஷிப் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. 80 வந்துட்டு இந்தியன் நேவிக்கு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். சேர்மன் MD வந்துட்டு PR ஹரி. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1884. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். தாமஸ் ஜே புகாடியல். ஸோ அவங்கள வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க டைரக்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில், நேஷனல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸுக்கு, அதாவது BRIC NCCSக்கு வந்துட்டு புனே மகாராஷ்டிராவில் அது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு யார் அப்படின்னா தாமஸ் ஜே புகாடியில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டரா. ஓகேங்களா. பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில், நேஷனல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸ், அதுக்கு வந்துட்டு தாமஸ் ஜே புகாடியில் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி வந்துட்டு PM குஷும் ஸ்கீமை வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர் வரைக்கும், அதாவது PM குஷும் வந்துட்டு எது வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க? குஷுமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உதம் மகாபியான். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு வளவலன்னு போகும் ஃபுல் ஃபார்மு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. PM குஷும் வந்துட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2019 வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்போ வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா March 31, 2027 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா PM குஷும் 2.0ன்னு சொல்லிட்டு PM குஷும்க்கு கீழேயே வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் கோர்சஸ், ப்ராஜெக்ட் இது எல்லாமே வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதோட மோட்டாவாக இருக்கும். அது போக வந்துட்டு சோலார் பம்ப்ஸை வந்துட்டு ரூரல் ஏரியாஸு, அது ரெடியூஸ் கிரிட் டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த PM குஷுமே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க.
டார்கெட் வந்துட்டு 34,800 மெகாவாட் வந்துட்டு சோலார் கெப்பாசிட்டியில் வந்துட்டு மார்ச் 2026லேயே வந்துட்டு அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஃபினான்ஷியல் அவுட்லே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 34,422 கோடி. ஸோ இது எந்த மினிஸ்டர் வருவாங்க? நியூ அண்ட் எனர்ஜி ரினியூவல் எனர்ஜி பிரகலாத் ஜோஷி தான், அவர் தான் வருவார். ஓகேங்களா? ஸோ இது என்ன பார்த்தோம் இதில் ஓவராலாக? நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி மினிஸ்டர் வந்துட்டு யார்? பிரகலாத் ஜோஷி வந்துட்டு பிஎம் குஷும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாரு. 2019 லான்ச் பண்ணது. இப்போ 2027 மார்ச் 31, இதை நல்லா பார்த்துக்கோங்க, மார்ச் 31, 2027 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பிஎம் 2.0ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேங்க்கு ஃபினான்ஷியல் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுங்கிறது இதோட மொட்டாவாக இருக்கும். அது போக வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா 34,422 கோடி வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போக சோலார் கெப்பாசிட்டியில் 34,800 மெகாவாட் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கிரிட் டிபெண்டன்ஸை வந்துட்டு குறைக்கிறதுக்கும் சோலார் பம்ப்ஸை ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதோட மோட்டோவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இதோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.